அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று 28ஆம் நாள் நடைபெறவிருக்கின்ற பாவனை நாடகம் மைம் பயிற்சியும் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு உமேஷ் ஐயா அவர்களையும் அவர்களது குழுவினரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் அவர்கள் அறிமுகம் செய்திடுவார். இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு உமேஷ் ஐயா அவர்கள் பாவனை நாடக கலைஞரும் பயிற்றுனரும் ஆவார். இவர் தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளியில் பாவனை நாடக ஆசிரியராகவும் டிவிஎஸ் லக்ஷ்மி ஸ்கூல், மகரிஷி வித்யா மந்திர், கோவில் பாப்பாக்குடி பள்ளியில் நாடக ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் மதுரையில் மதுரை ஸ்கூல் ஆஃப் டிராமா என்ற கலை நிறுவனத்தை ஆரம்பித்து மாணவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கலை மற்றும் கலை சார்ந்த அனைத்து விதமான பயிற்சிகளும் அளித்து வருகிறார். மேலும் பாவனை நாடகங்கள் மூலம் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வும் அளித்து வருகிறார். குறிப்பாக கடந்த 26/5/2025 அன்று 100% அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை வலியுறுத்தி சுமார் 120 மாணவர்களுக்கு மேல் கிராமிய கலைகளான மரக்கால் ஆட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு பேரணி நடத்தி மரக்கால் கட்டிக்கொண்டு மதுரை தமுக்கம் மைதானத்திலிருந்து காந்தி மியூசியம் வரை நடந்து சென்று உலக சாதனை படைத்தனர். அதில் மதுரை ஸ்கூல் ஆஃப் டிராமா சார்பாக சுமார் 30 மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்பது பாராட்டத்தக்கது. அவரது திறமையான சமூக பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பேசிக் வார்ம் அப்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். உங்கள் வாட்டர் பாட்டிலு மற்ற திங்ஸ்லேருந்து வீட்டிலேருந்து எடுத்து வந்தாலும் அப்படி சைடில் வச்சுருங்க. ஒன்றாம் டிஸ்டன்ஸில் நின்றுக்கோங்க. ஃப்ரண்ட்டு சைடு. ஃப்ரண்ட்டில் இங்கே வாங்க, முன்னத்தில் வாங்க, லைட்டாக முன்னத்தில். ஒன்றாம் டிஸ்டன்ஸ் சைடில் ஃப்ரண்ட்டில். லைனில் வா, இங்கே லைனில் இல்லைங்க, இங்கே வா, லைனில் இல்லைங்க. ஓகே, இப்போ 1 அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும்? கை மேலே தூக்கிடணும். 2 அப்படின்னா சைடில் வச்சிடணும். 3னா இப்படி வச்சிடணும். 4னா பெண்டாகி மூக்க சொரியணும். சரியா? 4. 5 அப்படின்னா தலை சிடணும். 6னா மங்கி மாதிரி பண்ணணும். 7னா நார்மல் பண்ணலாமா? 7 ஆர்டர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? 1. நீங்கள் நம்பர் கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 பக்கத்தில் கண்ணில் குத்திடக்கூடாது. சைடில் தள்ளிட்டு இருக்கணும். முன்னத்தில் வாங்க லைட்டாக. 1 2 1 2 3 1 3 1 3 4 4 என்னது? 4 5 6 7 1
2 3 4 5 6 7 6 3 1 4 உங்க ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் 1 2 7 1 2 3 4 5 6 6 7 1 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 1 2 5 5 6 1 2 1 2 1 2 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 ஓகே இப்போ கண்ணை திறந்துட்டு பண்ணீங்க கண்ணை மூடிட்டு பண்ண போறீங்க க்ளோஸ் யுவர் ஐஸ் கண்ணெல்லாம் முடிக்கோங்க யாரையும் பார்க்க கூடாது 1 3 1 2 4 4 சொன்னா தலையை செஞ்சுட்டு இருக்கா ஒருத்தன் 5 6 7 8 வெரி குட் 1 ஓகே சூப்பரா பண்ணீங்க கிளாப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ லைட்டா ஒரு மியூசிக் ரிதத்தோட போயிருவோம் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டாக் பாருங்க லெஃப்ட் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டாக் பண்ணிடலாமா ரெடி 1 2 3 ஸ்டார்ட் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டாக் 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 சூப்பர் சூப்பர் சரி இப்போ கையில லிசன் இப்போ கையில கிளாப் பண்ணலாம் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டாக் பண்ணலாமா ரெடி 1 2 3 இடிக்கூடாது ஃபாஸ்ட் அப்படியே போகணும் ரெடி ஒவ்வொரு கவுண்ட்லையும் ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரெடி டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டாக் 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 ஓகே சூப்பர் 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 சரி அப்படியே லைட்டா இப்போ என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி எக்ஸசைஸ் சின்ன வார்ம் அப் மட்டும் பண்ணிக்கிடுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் உங்களோட ஷோல்டரை கை வச்சுக்கோங்க 1 2 3 4 நம்பர் கவுண்ட் பண்ண வேணாம் 6 மறுபடியும் ஆப்போசிட்ல 6 ஆப்போசிட்ல 1 2 3 4 5 6 ஓகே லிசன் இப்போ உங்களுடைய ஜாயிண்ட்டுக்கு கழுத்துக்கு எக்ஸசைஸ் 1 2 3 4 5 தலை இப்படி ஆட்டக்கூடாது ஃபுல் ரொட்டேட் பண்ணணும் 5 6 ஆப்போசிட் 1 2 3 4 5 6 லிசன் யாரெல்லாம் வீட்டில் வார்ம் அப் பண்ணுவா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க சரி அப்போ பண்ணலாம் ஏன்னா கைக்குள்ள போட்டுக்கோ அடுத்து லிசன் 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 அடுத்து 1 2 3 4 5 6 ஆப்போசிட் 1 2 3 4 5 6 ஓகேவா இப்போ
இப்போ 1 2 3 பேசக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ண பேசக்கூடாது. 4 நான் மட்டும் தான் பேசணும், சவுண்ட் வரக்கூடாது. ஏன்னா இது வந்து லிசன். 4 5 6 ஆப்போசிட். 1 2 3 4 5 6. ஓகே, உங்களுடைய ரைட் லெக்க லைட்டா மேல தூக்கிட்டு கீழே இருக்கிற பாட்டம்ல 1 2 3 4 5 6 ஆப்போசிட். 1 2 3 4 5 6. லிசன். ஜம்ப். வெரி குட். ஸ்லோவா ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் ஜம்ப். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஸ்டாப். இப்போ உங்க கை ரெண்டையும் இப்படி நேரா பிடிச்சுக்கோங்க. இப்படி நேரா பிடிச்சிட்டு கால் ரெண்டையும் அழிச்சு வச்சுக்கோங்க. ஆஃப் சிட் அப். ஃபுல்லா உட்கார கூடாது, ஆஃப். மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு 1 1 1 கீழே தான் உட்காரணும். 1 1 2 1 2 1. கை ரெண்டு எப்படி வச்சுக்கிறணும். 1 2 1 2 1 2. ஓகே, அப்படியே உட்காந்துங்க, தள்ளி உட்காந்துக்கோங்க. உட்காருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்துங்க. கேட்டுக்கோங்க. லிசன். பசங்களா கேளுங்க, பாருங்க. லிசன். யார் பேசாம இருந்தா தான் இங்க என்ன சொல்றாங்கன்றது புரியும். சரியா? ஸ்டூடெண்ட் யாரும் பேசக்கூடாது, இங்க கவனிக்கணும். லிசன். இப்போ உங்களுக்கு பாவனை நாடகத்தை பத்தி எடுக்க வந்திருக்கேன். என் பேர் வந்து உமேஷ், மைம் உமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மதுரையில் வந்து அயர்பாங்கலால இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஸ்கூலில் வர ஒர்க் பண்ணுறேன். பாவனை நாடகம் அப்படின்னா என்ன யாருக்காவது தெரியுமா? மைம். ஓகே. தமிழில் மைம் ஷோ வந்து தமிழில் வந்து பாவனை நாடகம், அப்படி இல்லைன்னா சைலண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியின் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அமைதியின் கலை அப்படின்னா நீங்களாம் எப்படி இருக்கணும்? எல்லாரும் கை கட்டிக்கோங்க. உங்கள் கண்ணுக்கும் காதுக்கு மட்டும்தான் வேலை இருக்கணும். கண்ணுக்கும் காதுக்கு மட்டும்தான் வேலை இருக்கணும். என்ன பண்ணுறோமோ, யார் பேசுகிறீங்களோ அவங்கள கூப்பிட்டு இங்கே நடிக்க வைப்போம். சரியா? யார் பேசுகிறேன்னு பார்த்துட்டேன்னா எழுதி சீட்டு வச்சுருக்கோம், அந்த சீட்டை கொடுத்து நடிக்க வைப்போம். அதனால் அமைதியாக கவனிக்கணும். எவ்வளோ தூரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அப்போ தான் மியூசிக்கெல்லாம் உங்களுக்கு புரியும், அதில் என்ன சொல்கிறான்றது தெரியும். ஓகேவா? மைம்ன்றது என்னது? பாவனை நாடகம். MIME அப்படின்னா மேக் இமேஜினரி மூமெண்ட் எக்ஸ்பிரஷன். மேக் இமேஜினரி மூமெண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா என்ன? உருவாக்குதல். மேக்னா என்ன? இமேஜினரினா கற்பனை. அப்ப கற்பனையோட உருவாக்கணும். எதை? கற்பனையோட உருவாக்குறோம். எதை உருவாக்குறோம்? மூமெண்ட். மேக் இமேஜினரி மூமெண்ட். மூமெண்ட்னா என்ன? அசைவு. மூமெண்ட்னா என்ன? அசைவு. அசைவை கற்பனையோடு உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறோம்? எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் என்னது? பாவனை. நம்மளோட பாடி, நம்மளுடைய உடல் மொழியை வச்சு ஒரு விஷயத்தை, ஒரு கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சூப்பர், எல்லாத்துக்குமே கதை பிடிக்கும். எல்லாரும் கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு கதை இருந்தா தான் அந்த கதையில கதை நடிக்கிறதுக்கு கதை வேணும். கதையில என்னென்ன வேணும்? கேரக்டர்ஸ். சூப்பர், கை கிளாப் பண்ணுங்க. கேரக்டர்ஸ். வேற மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. வேற என்ன வேணும்? மியூசிக், எமோஷன்ஸ் எல்லாம் வந்துடும். வேற பேக்ரவுண்ட். ஓகே. வேற இதுல எல்லாமே பேசிக்கா என்ன வேணும்னா நாடகம், பாவனை நாடகம், மேடை நாடகம், பாவனை நாடகம். மேடை நாடகம் அப்படின்னா அதுல வந்து வசனங்கள் இருக்கும், டயலாக் இருக்கும். அதாவது ஆக்டர்ஸுங்க, நடிகர்கள் வந்து பேசுவாங்க. கதாபாத்திரங்கள் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க கான்வர்சேஷன், அதாவது பேசுவாங்க. அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் தானே? இப்போ எனக்கு பசிக்குது, ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டேன்னா எப்படி சொல்லலாம்? பசிக்குது, எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னா அவருக்கு புரிஞ்சிடும்ல, கேட்குறவங்களுக்கும் புரிஞ்சிடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இதே எப்படி பாவனை நாடகத்தில் நம்ம நடிக்கிறது, எப்படி நம்ம நடிச்சு காட்டுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம்.
அதனால் உன்னிப்பாக உட்காந்து கவனிக்கணும். சரியா? அப்போது நம்மளோட உடல் தான் இதில் மொழி. உடல் மொழி, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், முகபாவனை, அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளோட அசைவுகள். இதுக்கு மெயினாக நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா இசை தேவைப்படும். இசை இருந்தால் மட்டும்தான் பேக்ரவுண்டில் நம்ம இசைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூமெண்ட்டை இங்கே கொண்டு வந்து நடிச்சு காட்டுவாங்க. நம்மளுடைய மாணவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க, வரிசையா வாங்க, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக ஒரு நாடகத்தை நடிச்சு காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க, இந்த பாப்பாவை மட்டும் லைட்டாக வச்சுக்கோங்க. வா, லைட்டாக அப்படி பின்னாடி தள்ளிக்கோங்க. பின்னாடி பின்னாடி. இங்கே ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள். உட்காந்துக்கோ, உட்காந்துக்கோ, நீ உட்காந்துக்கோ, நீ உட்காந்து. இங்கே தள்ளி எந்திரி 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 எந்திரி. தள்ளி உட்காரு. நீ உட்காரு. இல்லை விலங்கு. அப்படியே உட்காந்துக்கோ. தள்ளி தள்ளி லைட் தள்ளி தள்ளி தள்ளிக்கோ. இன்னும் இங்கே வை. இங்கே பின்னாடி வா. இன்னொரு தள்ளிக்கோ, இன்னொருத்துல நீ தள்ளிக்கோ. நீ யார்? யானை. அந்த சைடு போங்க. 2 3 பேர். 3 பேர். அங்கிட்ட 2 பேர், இங்கிட்ட 3 பேர். தள்ளி வா, தள்ளி வா. நல்லா உட்காந்து, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு. படுக்கலாம் வேணாம், இப்படியே உட்காந்து. சைடில் இல்லைங்க, சைடுங்க. இல்லை இவங்க, நீ இங்கிட்டு வந்துடணும், நான் அங்கிட்டு போயிடுறேன். ஓகே, ஒரு நாடகத்துக்கு என்ன வேணும்? நாடகம்னா என்ன? ஃபர்ஸ்ட் நாடகம்னா என்ன? நாடகம்னா என்ன? டிராமா தான். நாடகத்தில் என்ன பண்ணுவாங்க? நடிக்கிறதுக்கு என்ன வேணும்? சரி, கேரக்டர் வேற, மியூசிக் வேற, எமோஷன்ஸ், மியூசிக் எல்லாம் கேரக்டர். ஓகே, எதை வச்சு நீங்க நடிப்பீங்க? நடிக்கிறதுக்கு, நாடகத்துக்கு, நாடகம்னா நடிக்கிறது. நடிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஸ்டோரி. கிளாப் பண்ணுங்க. ஸ்டோரி இருந்தால் தான் கேரக்டரை உருவாக்க முடியும். கேரக்டர் உருவாக்கினா தான் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் ரெடி பண்ண முடியும், மற்ற காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இவங்க ஒவ்வொரு கதையுமே சரியா ஒரு விதமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம நடிக்கப்பட்டது. பாவனை நாடகம் அப்படின்றது முத கிரேக்கத்தில், ரோமில் கொண்டு வந்தாங்க பண்டைய காலத்தில். அதுக்கப்புறம் சரிங்களா பிரான்ஸில் வந்து மார்சல் மேர்சியோ அப்படின்னு ஒரு கலைஞர்கள் தான் இந்த நாடகத்தை வந்து வெளிமைப்படுத்தினார். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக வந்து எல்லா இடத்துலையுமே பள்ளிகளையும் சரி, கல்லூரிகளையும் சரி, ஸ்கூலில், காலேஜஸில் எல்லாமே இப்போ பாவனை நாடகம் வந்து நடிச்சு காட்டுறாங்க. எந்த ஒரு நாடகமே ஒரு கருவை மையமாக வச்சு அந்த விஷயங்களை வந்து விழிப்புணர்வுக்காக நம்ம நடிச்சு காட்டுவாங்க. சரிங்களா? இப்போது நம்ம மாணவர்கள் வந்து ஒரு நாடகத்தை நடிச்சு காட்ட வந்திருக்காங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து அமைதியாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் கேள்வி கேட்போம். ஓகேவா? பார்க்கலாமா? லைட்ஸ் ஆஃப் பண்ணி தான் இருக்கா? ஹரி, ஆமாம், அது இருக்கட்டும். அதை பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும். பின்னாடி மட்டும் பேக்ரவுண்டில் மட்டும் இது போட்டுருங்க, நேச்சுரல் போட முடியுமா? சரி, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. மியூசிக் மட்டும் போட்டு விட்றா தம்பி. இல்லை இருக்கு, பரவாயில்ல. மியூசிக் இருக்குண்ணே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இருங்க, போட்டுருங்க மியூசிக்கை. நேரம் பார்த்து
அப்படியே 3 பேர் வாங்க, இந்த சீட் வாங்க. இப்படி கை நீட்டுக்கோங்க. லைட் ஆன் பண்ணிடுங்க. லைட் ஆன். இல்லை இப்படி எதிரி எல்லாரும் நீங்கள். ஓகே, இதில் என்ன காமிச்சாங்க நாடகம் பார்த்தீங்களா? இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாருக்குனே மைம்னால் என்ன தெரியாது உங்களை மாதிரி, சில பேருக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ½ அன் ஹவரில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து பண்ணது. ஸோ எல்லாருனாலையும் நடிக்க முடியும். இதில் என்ன தெரிஞ்சு? யாராவது ஒரு ஆள் வாலண்டியர் தெரிஞ்சவங்க? சூப்பர். என்ன பண்ணாங்க? சூப்பர். என்னது மைக் இருக்கனே? அடுத்து யாரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, என்ன நடந்துச்சு இப்படி சொல்லணும். என்ன பார்த்தீங்க? We should not cut the trees. We should save the trees. சூப்பர். மரங்களை வெட்டக்கூடாது. வேற யார் வர்றது? மரங்களை அழிக்க கூடாது, அதை வளர்த்து நம்ம பறவைகள் விலங்குகள் எல்லாரையும் பாதுகாக்கணும். சூப்பர், எக்ஸாக்ட்லி கரெக்ட். வேற ஏதாவது? மரம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதனால நம்ம அதை வெட்டவே கூடாது. மரம் வந்து எதனால எப்படி யூஸ் ஆகுது? மரங்களை வளர்த்தா என்ன செய்யலாம்? மரங்களை வளர்த்தா மழை வரும், சரியா? அதனால வந்து பூமி செழிப்படையும். மரங்களை தேவையின்றி வெட்டினோம்னா அங்க இருக்க விலங்குகள், அங்க இருக்க பறவைகள் எல்லாம் ஆகும், அனாதை ஆயிரும். அதனால வந்து மரங்களை வந்து வெட்டக்கூடாது, சரியா? சூப்பர், வெரி குட். இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவரில் கதையை சொன்னோம். கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிரஷனோட பாடி லாங்குவேஜ் எப்படி பார்த்தீங்க? என்னென்னலாம் விலங்குகள் பார்த்தீங்க? யானை, வேற குரங்கு, வேற புரியல, வேற மரங்கள், சூப்பர், மரங்கள், காக்கா, வேற மயில், எல்லா விதமான விலங்குகளும் காமிச்சோமா? இப்போ அதே மாதிரி நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ நடிக்க போகிறீங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரிக்கு இப்போ நீங்கள் எல்லாமே நடிக்க போகிறீங்க. அப்படியே பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க, சரியா? ஒவ்வொருத்தாலாம் நான் கூப்பிட்றாலாம், வாங்க நம்ம நடிச்சிடலாம், ஓகேவா? அப்படி பின்னாடி தள்ளி வைக்கோங்க. ஓகே, நீங்கள் அப்படியே இல்லை சைடில் வந்துக்கோங்க, சைடில் உட்காருங்க. அப்படி கடலுக்கு யாரெல்லாம் போயிருக்கா? கடல் யார் யார் பார்த்துருக்கீங்க? அலை எப்படிலாம் அடிக்கும்? அலை, வாங்க நீங்கள் வாங்க, நீங்கள் எந்திரிங்க 4 பேர் வாங்க. இப்போ நார்மலாக நடிக்கிறதுக்கும் ஃபேஸில் மாஸ்க், ஏதாவது 2 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒன்று பார்க்க போகிறோம், அப்புறம் ஃபேஸில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, அதாவது பெயிண்ட் சொல்ல மாட்டாங்க, ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்க் ஏன் வரைஞ்சிருக்காங்க? லிசன், மாஸ்க் ஏன் வரைஞ்சிருக்காங்க? இல்லை, நம்மளுக்கு நார்மலாக எக்ஸ்பிரஷன், சூப்பர், எக்ஸாக்ட்லி. நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் வந்து வெயிட்டில் பண்ணும்போது நம்ம ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்க்கு அதுக்கும் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் நார்மலாக பண்ணாலும் பெரிய லெவலில் காட்டும், ஓகேவா? நீங்கள் அப்படி சைடில் உட்காந்துக்கோங்க. ஸோ யார் யார் இங்கே கூப்பிட்றோமோ அவங்களுக்கெல்லாம் மேக்கப் போடலாமா? மேக்கப் போட்டுட்டு, அதாவது ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு நம்ம நடிக்கலாமா? அப்படியே பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க, நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க, போயிட்டு வாங்க, பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க. சரி, ஓகே. நீங்கள் லைனாக வரிசையாக நில்லுங்க, வரிசையாக லைனாக நில்லுங்க, கடைசியில் பின்னாடி கை விட்டுருங்க. நில்லுங்க, நீங்கள் வாங்க, இங்கே நில்லுங்க, இங்கே வாங்க, தள்ளி நின்றுக்கோங்க, ஒரே வரிசையாக அழைக்கணும், ஒரே வரிசையாக. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நடிப்பாங்களாம், அமைதியாக இருக்கலாமா? இப்போ இவங்கெல்லாம் யார்? கையை நேரம் நின்றுக்கோங்க, கேர போட்டுக்கோங்க. இவங்கெல்லாம் யாருன்னா வேவ்ஸ், அலைகள். அலைகள் எப்படி அடிக்கும்? ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஓகே, நார்மலாக வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஸ்லோ அலை ஒரே மாதிரி அடிக்காதில்ல, ஒரே மாதிரி ஸ்லோவாக வரும். அப்புறம் வந்து எப்படினாலும் நம்ம அலையை காட்டலாம் பார்க்குறவங்களுக்கு. இப்போ நீங்கள் பண்ணி காட்டுங்க, ஒவ்வொரு ஆள் என்ன மாதிரி பண்ணுறீங்க பண்ணி காட்டுங்க. இந்த மாதிரி பண்ணலாம், வேறு. ஸோ இங்கே வந்து ஈவெண்ட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நார்மலாக வந்து அலை எப்படின்னா, இப்போ நார்மலாக இருக்கீங்கல்ல, அலை இப்படி கை வச்சுக்கோங்க, நேரம் நில்லுங்க பார்ப்போம். இந்த கோட்லேயும் பின்னாடி போய்க்கோங்க, அந்த சைடு. இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள்,
எப்படி இருக்குன்னா ஸ்லோ வேவ்ஸ், ஸ்லோ வேவ்ஸ். ஸ்லோ வேவ்ஸ். அப்படி அடுத்த 3 அப்படி நீங்க 3 பேர் அப்படி பண்ணிட்டே இருங்க. வேவ்ஸ் வந்துருச்சா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட். பார்க்கறதுக்கு வேவ்ஸ் மாதிரி இருக்கா? வேவ்ஸ் இருக்கா? சரி, கடல்ல வேவ்ஸ் பார்த்தாச்சு, வேவ்ஸ் வந்துருச்சு. இப்போ கடல்ல வந்து பீச்சில் என்னெல்லாம் இருக்கும்? இல்லை பீச்சில் என்னெல்லாம் விளையாடுவாங்க, என்னெல்லாம் பார்க்கலாம்? கிரிக்கெட் விளையாடுவாங்க, பட்டை விடுவாங்களா? பட்டை விடுவாங்களா? வேறு யார் வர்றது? வாங்க எழுந்துவாங்க. நீங்கள் வரீங்களா? யார் வர்றது அடுத்து? வாங்க எந்திரிங்க. சரி, இவங்க 4 பேர் வந்து பீச்சில் வந்து பட்டை விட்டு விளையாட போகிறாங்க. சரியா? வாங்க இப்படி உட்காருங்க. அங்கிட்டு 2 பேர் போய்க்கோங்க, அந்த சைடு 2 பேர், இந்த சைடு வாங்க, 2 பேர் வாங்க இந்த சைடு. இப்போ பீச்சில் என்ன விளாட்றாங்க? அதாவது நாடகத்தில், பாவனை நாடகத்தில் என்ன சொல்லிட்டோம்னா, மியூசிக் இருக்கும், அங்கே டயலாக் இருக்காது. நம்மளோட பாடி லாங்குவேஜ் வச்சு, நம்ம உடல் மொழியை வச்சு, ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம நடிச்சு காட்ட போகிறோம். இப்போ வேவ்ஸ் பார்த்துட்டிங்களா? வேவ்ஸ் பண்ணுங்க, நிற்கவே கூடாது. வேவ்ஸ் சூப்பர். இப்போ பட்டை விடுங்க, பேக்கை கழட்டி வச்சுருங்க. பட்டை எப்படி விடுவீங்க? இப்படியா? எப்படி விடுவீங்க? ஆடியன்ஸ் இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இப்படி பண்ணுவீங்க. பட்டை எப்படியெல்லாம் போகும்ல? அப்போ அந்த பட்டத்தை எப்படி இழுப்பீங்க? அப்போ மூமெண்ட்டோட, பாடி மூமெண்ட்டோட கொண்டு வாங்க. இப்படி கயிறு இழுக்கிறீங்க, நூல் இழுக்கிறீங்க, இந்த கையில் பிடிச்சிக்கிறீங்க, இந்த நூலை எப்படி பிடிக்கிறீங்க, இந்த நூலை எப்படி பிடிக்கிறீங்க. ஓகேவா? பண்ணுங்க பாடி மூமெண்ட்டோட. அப்படியே பட்டை இழுக்குது, முன்னத்தில் போகிறீங்க, முன்னத்தில் வாங்க, அப்படி முன்னத்தில் வாங்க. பட்டை போகுது, பட்டத்தை பாருங்க. பட்டை எங்கே போகுது? இங்கனுக்குள்ளையா? அப்போ பட்டத்தை பாருங்க. நீங்கள் இழுக்கிறது விடுறது தெரியணும். சரியா? நூல் இழுக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வச்சும் நம்ம நடிச்சு காட்ட மாட்டோம். பொருள் இல்லாமல் எப்படி அப்படின்னா இமேஜினரியோட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி தான் நம்ம நடிச்சு காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, லிசன், நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணேன்? காது குடஞ்சோம். கையில் என்ன இருந்துச்சு? இல்லையா? இறகு இருந்துச்சா? இப்போ இல்லை. அப்போ இருந்த மாதிரி நம்ம எப்படி நடிச்சு காட்டுறோம்? காது குடையிற ஃபீல் இருக்கா? அப்போது நீங்கள் பட்டை விட்றீங்கன்னா அந்த பட்டத்தை நீங்கள் இழுக்கும் போது நீங்கள் வரணும், விடும் போது நூல் இப்படி விடணும். சரியா? அதாவது உங்களுக்கு பட்டத்தை எங்கேருந்து இழுக்கிறீங்க, எந்த சைடு போகுது அப்படின்ற டீட்டெயில் காட்டணும். சரியா? பட்டத்தை இழுங்க. தனித்தனியாக 2 பட்டம் இருந்தால் சிக்கிக்கிறோம். தள்ளி போங்க. ஓகே, நீங்கள் பட்டத்தை இழுங்க, மேலே இழுங்க. பட்டம் ஒரு கை கீழே, ஒரு கை மேலே. அப்படியே மூவ்மெண்ட், அப்படியே 2 பேரும் இங்கிட்டு மூவ்மெண்ட் பண்ணிட்டு போங்க. பட்டத்தை இந்த சைடு, அந்த எழுத்துட்டு பக்கம் போய் எடுத்துட்டு போங்க. இந்த பக்கம் வாங்க, நீங்கள் அந்த பக்கம் போங்க. அப்படியே எழுத்துட்டு போங்க. பட்டத்தை இழுங்க. ஓகே, பட்டை விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? வேறு என்ன பண்ணுவாங்க? மணல் இருக்குமா? மணல் விளாடுவீங்களா? யார் வர்ற? 3 பேர் வரா? யார் 3 பேர்? நீங்கள் வாங்க, எந்திரிங்க. நீங்கள் 3 பேர் வாங்க. உட்கார அடுத்து கூப்பிட்றேன். சரி, இவங்க பட்டை விட்டு விளாண்டுட்டு போயிட்டாங்களா? இப்போ மணல் வச்சு ரெடி பண்ணி வீடு கட்டி விளாட்றாங்க. சரியா? இப்படி உட்காருங்க. நீங்கள் இப்படி வாங்க. மணல் கேட்டு தட்டுங்க. ரைட். மணல் எங்கேருந்துலாம் எடுத்துகிட்டு வருவீங்க? மணலை எடுத்துகிட்டு வந்தீங்க. இங்கே பாரு, இப்படி அல்றேன்னா
அப்படி அள்ளி இங்கே வைக்கிறோம். ஒன்று ஒன்றா ஸ்டெப்பாக. சரியா? ஒரே மாதிரி இப்படி கையை. ஓகே, பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணலில் விடு கட்டிட்டு இருக்காங்க. சரி, இப்போ மனிதர்களை தான் காட்ட முடியுமா? விலங்கும் காட்டலாம்ல? விலங்கு காட்டலாமா? பீச்சில் என்ன பண்ணலாம்? ஹார்ஸ் ரைடு போடலாமா? குதிரை ஓட்டம் போடுவாங்கள்ல? யார் வர்றா? 2 பேர் வா. வேற யார்? குட்டி பையன். வெயிட். வேற யார் வரா? வெயிட் தாங்க மாட்டான்டா. நீ வா. நீ வரலையா? நீ வா, சும்மா வா. இப்போ குதிரை, அதாவது யானை காமிச்சாங்களா? பாடி லாங்குவேஜில் யானை காமிச்சாங்களா? இப்போ குதிரை எப்படி காட்டலான்னு பார்க்கலாமா? குதிரை இன்னொருத்தர் இருக்கணும். யாரை தாங்குவோம் அவனை? முதுகில் தங்கிரா, முடிச்சுக்கோ. இப்படி பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கோ அவனை இடுப்புல. இங்கே வா. இப்போ குதிரையில் இவர் ஏறி வர போகிறாரு. சரியா? அழகர் திருவிழாலாம் பார்த்தீங்களா? எப்படி குதிரையில் வருவார்னு? நீ முன்ன லைட்டாக குடிச்சிக்கோ. பிடிச்சிக்கோ குதிரையை. இங்கே பிடிச்சிக்கோ. சரியா? பட்டை விட்டுட்டு அங்கிட்டு போயிருங்க. கடைசியில் பட்டை விட்டுட்டு இருங்க. பிடிச்சிக்கிடுவான், தூக்கிடுவான். எப்படி? இல்லை, இவன் தான் மேலே இருக்கிறான். அது லைட்டாக இப்படி பட்டம் அப்படியே அந்த சைடு போயிருங்க. பீச் ஓரத்தில் பட்டம் காமிச்சாச்சு. கீழே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீடு கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னா குதிரை போயிட்டு இருக்கு. குதிரை. இன்னும் வேற யார் குதிரை வரா? 2 பேர். இன்னும் ஒரு 3 செட்டு வேற யார் வரா? 3 பேர். கொஞ்சம் பெரிய பையன் வாங்கடா. 2 பேர் பரவாயில்ல. 2 பேர் நினைச்சு வா. சும்மா நினைச்சு வாங்கடா. வா, அப்படியா? நீ வா. நீ உட்காரு. வா. அந்த சைடு வா. அந்த சைடு குதிரை. ஏறி உட்காந்துக்கிறீங்களா? இப்போ இருங்க. லிசன். ஹரி, அந்த பாட்டை போட்டு அதில் மியூசிக் வந்து சவுண்டு. ஓகே, லிசன். இது வந்து இன்ட்ரோடக்ஷன். ஒரு டிராமா நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று பண்ணுறோம்ல, அதுக்கான மியூசிக் இது கடைசியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, பக்கத்தில் வரும். பொசிஷன். நேரம் இல்லைங்க. கைகள் அடிக்கல போட்டுக்கோங்க. லிசன். அமைதியா இருக்கணும். நான் என்ன சொன்னேன்? கண்ணுக்கும் காதுக்கும் தான் வேலை, வாய்க்கு வேலை இருக்கக்கூடாது. பின்னாடி தள்ளிக்கோங்க. எந்திரிங்க லைட்டா. ஓகே, இப்போ நீங்க அமைதியா இருந்தா தான் சவுண்டு கேட்கும். அமைதியா இருக்கலாமா? ஹலோ, ஹாய் சொல்லணும். ஹலோ, ஹாய். அவ்வளோதான், பேசக்கூடாது. அமைதியாக கவனிக்கணும். சரியா? இப்போ மியூசிக் கேட்கும். அந்த மியூசிக்கில் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி அவங்க நடிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. அப்ளை பண்ணுங்க. நார்மல் லைனில் இப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. வேவ்ஸ்லாம் அமைதியாக இருங்க. நம்ம ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் நிற்கணும். அலை சவுண்டு கேட்குதா? சவுண்டு ஃபுல்லாக கொஞ்சம் வைங்க. சவுண்டு வைங்க. ஸ்டார்ட். ஒரே இடத்துல இருங்க. மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. ஒரே இடத்துல. இந்த மியூசிக்கில் பட்டம் விட்டு விளாட்றாங்க. போடுங்க. கனெக்ட் ஆகுதா? இங்க இந்த பக்கம் பட்டது நல்லா. ஒரு ஆள் கிட்ட வாங்க. ஒரு ஆள் மட்டும் வாங்க. இந்த பக்கம் நீ அந்த சைடு போய் இந்த ஒரு ஆள் வா. இப்படி
குதிரை வந்துருச்சு. குதிரை பிடிச்சிக்கோ. கையா குதிரை பாத்தீங்களா? சரி ஸ்டாப். இந்த மியூசிக்கோட நீங்கள் அப்படியே அவுட் போயிருங்க. நீங்கள் அவுட்டு. ஸ்டேஜில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் ஹலோ 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 லிசன். ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டேஜுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இது உள்ளே வரக்கூடாது. ஸ்டேஜில் யார் ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வரணும். சரியா? இப்போது என்னென்னலாம் பார்த்தீங்க? வேவ்ஸ் பார்த்தீங்க. வேறு அடுத்து என்ன பார்த்தீங்க? பட்டம் விடுறத பார்த்தீங்க. அப்புறம் என்ன போச்சு? ஹார்ஸ் ரைடிங் போனாங்க. இப்போ வேற என்னெல்லாம் இருக்கும் பீச்சில் பார்த்துருப்பீங்க? என்னென்னலாம் சாப்பிடுவீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் வண்டி ஓட்டுறதுக்கு யார் வரா? ஐஸ்கிரீம் வண்டி ஓட்டுறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு யார் வரா? 2 பேர். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வரீங்களா? வாங்க வாங்க எந்திச்சு வாங்க. நீங்கள் உட்காந்துக்கோங்க. உங்களை கூப்பிட்றேன். வேற யார் வரா கூட? உங்கள் ஃப்ரெண்டு வா. உட்காரு. ஹலோ, மறுபடியும் சொல்கிறேன், மியூசிக் கவனிங்க. அமைதி. லிசன். இப்போது குதிரை வண்டி போயிடுச்சு. இப்போது ஐஸ்கிரீம் விற்றுட்டு வராங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க. சரியா? நீங்கள் ஐஸ்கிரீம் வண்டி தானே? நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து வாங்க. அங்கிட்டு நீங்கள் அங்கே போங்க. அந்த சைடுலேருந்து 2 பேரும் நடந்து வாங்க. ஐஸ்கிரீம் வண்டி எப்படி தள்ளிட்டு போவாங்க? வெரி குட், சூப்பர். அப்போ நடக்கும்போது நம்ம இங்கே பாரு, நார்மலாக தள்ளிட்டு போகிறதுக்கும் பாடி லாங்குவேஜ், அதாவது மேக் இமேஜினரி மூமெண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றோம். ஒரு சாதாரண விஷயத்த ரொம்ப பிரம்மாண்டமாக மிகைப்படுத்தி காட்டணும்னா எப்படி காட்டுவோம்? ஐஸ்கிரீம் வண்டி எப்படி தள்ளிட்டு போகிறாங்க? இப்படி இப்படி இந்த காலை பாருங்களேன். 1 2 3. இங்கே வாங்க. கை எப்படி பிடிச்சிக்கோங்க. இன்னத்தில் என்ன இருக்குது? ஐஸ்கிரீம் வண்டி. ஐஸ்கிரீம் இல்லை, ஐஸ்கிரீம் வண்டி. நீங்கள் வண்டி தள்ளிட்டு போகிறீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? மேலே இன்னத்தில் ஓப்பனில் எடுத்து அடிப்பீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க? பெல் அடிப்பீங்களா? தள்ளிட்டு போங்க. இப்போ அவங்க 2 பேர் வாங்க சென்டரில். ஆமாம், போனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வண்டி தள்ளிட்டு போகிறாங்க. அப்படி வரக்கூடாது. நீங்கள் மைமை பொறுத்தளவுக்கு பாவனை நடத்தல் நார்மலாக வாக் பண்ணக்கூடாது. மைம் வாக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. மைம் வாக்கு அப்படின்னு, பாவனை நடை அப்படின்னு. அப்போ நீங்கள் நடக்கும்போது எப்படி நடக்கணும்னா, இப்படி தான் நடக்கணும். சரியா? மைம் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் கிரிக்கெட் விளாட்றாங்க, இது செட்டில் கார்க்கு விளாட்றாங்க அப்படின்னா, செட்டில் கார்க்கு எப்படி விளாடுவாங்க? இந்த பக்கம் ஒரு ஆள் அடிப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ஆடி இருக்காங்களா? அப்போ நீங்கள் மைமில் நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்றத எப்படி பார்வையாளர்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா, இப்படி இருக்கிறீங்கன்னா டக் அப்படின்னா அந்த ஜர்க்கு கொடுக்கணும். சரியா? இப்போ அவங்க ஐஸ்கிரீம் வண்டி தள்ளிட்டு போகிறாங்க, அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. எப்படி நடந்து வரணும்? வெரி குட். நடந்து வா. நிற்கிற. நின்றுட்டு ஐஸ்கிரீம் வண்டி வந்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம்கிட்ட பையில் ஓட்டி, பை இங்கே இருக்குது, இங்கே இல்லை, பைக்கில் ஓட்டு, காசு எடு, கொடு, ஐஸ்கிரீம் வாங்கு, சாப்பிடு. ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவார்? நக்கி சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? ஐஸ்கிரீம் எங்கே இருக்குது? கையில் இங்கே இருக்குது. இங்கே தானே இருக்குது ஐஸ்கிரீமு. கீழே குச்சி இருக்கணும்ல. அப்போ ஐஸ்கிரீம் எங்கே பிடிக்கணும்? கீழே பிடிக்கணும். சரியா? கோன்னா நீ இப்படி பிடிச்சிக்கலாம். ஐஸ்கிரீமே இப்படி பிடிக்கணும். சரியா? அதை ஓப்பன் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவேன்? அப்படியே சாப்பிட்டு அந்த பக்கம் போயிடணும். சரியா? 2 பேரும் போங்க. நீங்கள் உட்காருங்க. இல்லை உட்காரு, கொஞ்சம் தான் உட்காருங்க. ரெடி? வேவ்ஸ் நேரம் இல்லை. ரெடி? ஸ்டார்ட். 2 பேர் வாங்க. 2 பேர் ஒன்றா வரணும். பதறாமல் நடந்து வாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஒன்றா வரணும். ஐஸ்கிரீம் வண்டி வருது. என்ன ஐஸ்கிரீம் வண்டி அப்படியே மின்னணும் அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. கீழே தான் அப்படியே வண்டி போட்டோம். ஐஸ்கிரீம் நேரம் போட்டோம், அந்த பக்கம் போட்டோம். நீங்கள் இங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. ஓடியாரக்கூடாது, பதறாம ஓடியாரணும்னா பதறாம நடந்து வரணும். சரி, ஐஸ்கிரீம் வண்டி வந்துருச்சு. வேறு என்ன இருக்கும்? சரி, இங்கே மணல் விளாண்டுட்டு இருக்காங்கல்ல, மணல் விளாடும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்க? வீடு கட்டுவீங்க. அதில் ஒருத்தர் குறும்பு இருப்பான்ல,
யாராவது குறும்பத்தனம் பண்ணுவாங்கல்ல, வீடு கட்டினா என்ன செய்வாங்க, களைச்சி விட்டு ஓடுவானுங்களா? சரி, இப்போ 2 பேர் வீடு கட்டிட்டு இருக்கீங்க, வந்து எட்டி பார்க்குறாங்க. 2 பேர் வீடு கட்டுங்க. நீங்கள் 2 பேர் வீடு கட்டுங்க. நீ எந்திரிச்சு வா. 2 பேரும் மணலை ரெடி பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குதிரை வண்டி வருது. குதிரை வண்டி வந்துச்சுல, இவர் என்ன பண்ணுறாரு, குதிரை வண்டியை வரவும் குதிரை வண்டியை பார்க்க சொல்கிறாரு. குதிரை வண்டியை அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்ணிடுறாரு, உடச்சிட்டு ஓடி போயிடுறாரு. அப்போ இவங்க 2 என்ன பண்ணுவாங்க, அழுவாங்களா? அழுதுட்டு எந்திரிங்க, அழுதுட்டு ஓடிடுவாங்க. சரியா? அழுதுட்டு போயிடுறாங்க. ஓகே, அவுட் வெளியே போயிருங்க. இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், வேவ்ஸ் இருக்கு, என்னென்னது, குதிரை, வேற மணல் வீடு கட்டுறது, ஐஸ்கிரீம். இப்போ இதை மட்டும் பார்ப்போமா, பார்க்கலாமா? முதல்ல போட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அவனை அப்படி தூக்கு வரான். நேர லைன்ல இல்லைங்க. ஸ்டார்ட். ஒரே இடத்துல வரக்கூடாது மூவ்மெண்ட். பட்டம் மட்டும் போங்க, பட்டம் மட்டும் போங்க, பட்டம். குதிரை இது அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் போய் வீடு கட்டணும். சரியா? இவங்க 2 பேரும் வீடு கட்ட வந்துடுவாங்க. சரியா? வீடு கட்ட வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடச்சு விட்றணும். சரியா? ப்ளே பண்ணு. போங்க, வீடு கட்டுங்க. அழுக சொன்னா சிரிக்க. பாரம் ஓகே, இது ஒரு சீன் முடிஞ்சிருச்சா? ஒரு சீன். இப்போ பீச்சில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்க. இப்போ இதுவே அப்படின்னா மீனவர்கள்ட்ட வருவோம். மீனவர்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க. வேற எதில் போய் மீன் பிடிப்பாங்க? போட்டில் போய் பிடிப்போமா? போட்டு உருவாக்குவோமா? போட்டு வாங்க, எந்திரிங்க, உட்காரு. நீ 3 பேர் 4 பேர் வா. அந்த 4 பசங்க பெரிய பசங்க வா. நீ இந்த சைடு உட்காந்துக்கோ, உட்காந்து கால் நீட்டிக்கோ. நீ உட்காரு. நீ சைடு இந்த சைடு உட்காரு, கால் நீட்டு. மெத்தல உட்காருங்க, அப்படியேவும். ஐயா உங்களை உட்கார வைங்க. உட்கார வைங்க. இந்த சைடு உட்காரு. நீ இந்த சைடு உட்காரு. இந்த கை பிடிச்சிக்கோ. நீ 2 காலை எடுத்துட்டு உள்ள காலை உள்ள வை. அவன் மேலே கால் போட்டுக்கோ. நீ கொஞ்சம் பிடிச்சிக்கோ, சிரிக்கோ. கால் 2 வச்சுக்கோ. நீ கொஞ்சம் சிரிக்கோ. நல்லா தலை வச்சுக்கோ. நீ இழுத்துக்கோ, வச்சுக்கோ. ஓகே, இது பண்ணு. சரியா? இப்போ உங்க முன்னாடி என்ன வந்திருக்கு? போட்டு மாதிரி தெரியுதா? அதாவது பாவனை நாடகத்தை பொறுத்தளவுக்கு பின்னாடி தள்ளி உட்காருங்க. லிசன். ஹலோ. பாவனை நாடகத்தை பொறுத்தளவுக்கு நம்ம தான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உருவாக்கணும். யாரை வச்சு உருவாக்குவோம்? நம்மளே தான் உருவாக்கணும். நாடகத்தை பொறுத்தளவுக்கு மற்ற எல்லா பொருட்களும் இப்போ இங்கே என்னன்னா போட்டு மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணி போட்டு மாதிரி ஓட்டலாம். பட் இங்கே வந்து நம்ம யார் நடிக்கிறாங்களோ அவங்க தான் போட்டாக மாறணும், அவங்க தான் குதிரையாக மாறணும், அவங்க தான் அனிமல்ஸ் எல்லாமே மாறணும். அனிமல்ஸ் கதையில் இருந்தால் அவங்க தான் பறவைகளாகவும் மாறணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னென்னா நார்மலாக மனிதனோட நடை தெரிஞ்ச மாதிரி விலங்குகளோட பாவனையும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், பூச்சிகள் பறவைகளோட பாவனையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த சைடு இருந்துக்கோங்க, உட்காரு. இப்போ போட்டில் இப்போ தரையில் இருக்கிற போட்டு கடலுக்குள்ளே போகுது. ஓட்டுங்க. இப்படி இடம் ஓட்டுவாங்க. எப்படி காய் இங்கே எப்படி இந்த கை கீழே கம்பு எப்படி இருக்கும்? கம்பு எப்படி பிடிப்ப?
ஓகேவா? ஆஃப் சீட்டில் உட்காருங்க. இங்கே பாருங்க, கால் அப்படி வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளே கம்பு விட்டு நீங்கள் ஆடுறீங்க. துடுப்பு போடும் போது இப்படி தான் போடணும். சரியா? அதை நீங்கள் எக்ஸ்பிரஷனோட சிரிச்சுக்கிட்டே ஓடுங்க. ஹாப்பியாக கண்ணை நல்லா திறங்க. ஹாப்பியாக இப்படி பிடிக்கணும் கம்பை. லிசன். இப்போ யார் யார் பேசுகிறீங்களோ அவங்களெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பண்ணுங்க. 1 2 3. ஓகே, இவங்க போட்டு இங்கே ரெடியாக இருக்குது. வேறு என்ன பண்ணுவாங்க? மீன் தூக்கிட்டு போவாங்களா? மீன் தூக்கிட்டு போவாங்களா? எந்திரிங்க. இரு யார் வராதவங்க வா. நீ வா நீ எந்திரிமா. டேய் எந்திரி. இப்படின்ல சரி, நீ எந்திரி. நீ ரவுண்டா உட்காரு. ரவுண்டா இப்படி வச்சுக்கோ. வாங்க, சும்மா வாங்க. ரவுண்டா உட்காரு. முட்டி போட்டு உட்காரு. ரவுண்டா உட்காரு. ஓகே, இப்போ லிசன். ஹலோ. உங்களுக்கு நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே கேட்காது, நடக்கிறது கேட்காது. சரியா? சவுண்ட் கேட்காது, அமைதியாக இருக்கணும். சரியா? அங்கே இருக்கிறது என்னது? மீன் தொட்டி. சரியா? மீன் பிடிச்சிட்டு அங்கே வந்து போடுவாங்க. இவங்க என்ன கொண்டு போகிறாங்க? மீன் கொண்டு போகிறாங்க. நீங்கள் 5 பேர் அப்படி வெளியே போயிருங்க. அங்கே சைடு நில்லுங்க. 4 பேர் அந்த சைடு போயிருங்க. 5 பேருமே அந்த சைடு போயிருங்க, அந்த கார்னரில். சரி, வேறு யார்? ஆக்சுவலி வேறு என்ன நடக்கும்னா வலை பின்னுவாங்க. இங்கே வா, 2 பேர் வா. எந்திரி. 2 பேர் வா, இங்கே உட்காரு. இங்கே 2 பேர் உட்காரு. அந்த சைடு நீ வா. யார் வர? எப்படி உட்காரு. வலை எப்படி பின்னுவாங்க? மீன் வலை ஊசியை வச்சு. அப்போ நீங்கள் வந்து நார்மலாக பின்னுறத விட கால் எப்படி வச்சுக்கணும்? இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. இங்கே பாரு, எக்ஸ்பிரஷன்னா ஊ ஆ ஊ ஆ ஊ ஆ. சவுண்ட் விடக்கூடாது. உன்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் இருக்கணும். ஐஸ் லவரி, கண்ணன் லவரி. ஊ இந்த இருக்கு. இங்கே தான் வலை பிடிச்சிருக்க. சரியா? நரம்பு தைக்கிற அந்த மாதிரி பண்ணுங்க. காலை எப்படி வச்சுக்கோ, இவனை மாதிரி வச்சுக்கோ. தைச்சிட்டே இருங்க. இப்போ நீங்கள் என்னன்னா 2 பக்கெட்டில் மீன் இருக்குது. அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்றத காட்ட போகிறீங்க. ஐயா, இவங்க கொஞ்சம் மேலே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இல்லை உள்ளக்க தூக்குங்க. இப்போ அந்த சைடு இருக்குது, ஒரு கம்பில் 2 சைடு கட்டி வச்சுருக்காங்க மீன். இங்கே ஒரு மீன் கூட இருக்குது, இங்கே ஒரு மீன் கூட இருக்குது. இதை கட்டி ஒரு கம்பு இருக்குது. சரியா? அந்த கம்பை எப்படி பிடிப்பீங்க? இப்படி பிடிச்சி தூக்குங்க. தூக்கி தோளில் வைங்க. இந்த தோளில் இந்த சைடு. அப்படி வைக்கும் போது என்ன வெயிட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நடந்து போங்க. ஒன்றா நடந்து போகணும். ஒரே மாதிரி 2 பேர். இங்கே பாரு, இந்த ஸ்டெப்பு நீ எடுத்து வச்சுன்னா நீ அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எடுத்து வைங்க. 1 2. நேரம் பாரு. 3 4. அப்படியே நடந்து போகிறீங்க. போங்க. அப்படிங்க வந்துட்டு இங்கே இறக்கி வைக்கிறீங்க. இறக்கி வைங்க. இப்படி இறக்கி வைங்க. இறக்கி வச்சுட்டு கூடையை தூக்குறீங்க. கூடை எப்படி இருக்கும்? கூடை ரவுண்டாக இருக்குமா? கூடையில் என்ன இருக்குது? மீன் இருக்குது. அப்போ கூடை எப்படி இருக்கும்? வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்டை காட்டுங்க. அங்கே ஆடியன்ஸ் அப்படி பார்த்து காட்டணும். வெயிட்டை தூக்குங்க. முகத்தை காட்டணும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் வைக்கும். அப்போ எப்படி தூக்கணும்? 2 பேர் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும். சரியா? இப்போ வெயிட்டை தூக்குங்க. இல்லை கூடை இங்கே போய் இப்படி வந்துருச்சு. கூடை எப்படி தூக்குறியோ அதே வெயிட்டில், சரியா, அதே டிஸ்டன்ஸில் கூடையை தூக்கணும். எப்படி தூக்குவீங்க? தூக்குங்க. அப்படியே தூக்குங்க. அப்படியே கை மாறிடக்கூடாது. அப்படியே தான் மாறக்கூடாது. தூக்கணும். அப்படியே வாங்க. ஒரு அப்படி தூங்க. வெயிட் எக்ஸ்பிரஷன் முதல்ல வெயிட்டே தெரியலையே. என் கையை தூக்கு. என் கையை பிடி. மேலே இழு. தூக்கு. இப்படி தூக்குற. தூக்கிட்டு இங்கே வர்ற. வந்து இங்கே என்ன பண்ணுற? உள்ளே போடுற. சரியா? இப்படி போடும் போது இந்த சைடு கொட்டுற, இல்லைன்னா இந்த சைடு பிடிச்சி கொட்டுறேன்னு வச்சுக்கோ. அப்போ மீனெல்லாம் என்ன செய்யுது? உள்ளே விழுந்துருச்சா? அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? மீனை வரலாம் சந்தோஷப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுற? ஒரு மீனை எடுத்துட்டு துள்ளுது. மீன் துள்ளுறத உன் கையில் காட்டணும். துள்ளுதா? இப்படி போட்டுட்டு
ஹாப்பியாக அப்படியே ஸ்டில் கொடுக்கணும். சரியா? அங்கேருந்து போங்க. ரெடி? ரெண்டாவது சீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெடி? ஹரி இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ரெடி? நீங்களாம் வேவ்ஸ் பண்ணுங்க. வேவ்ஸ் பண்றவங்களாம் ஐயா ஹரி சவுண்ட். பாஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க போடும்போது உங்களுடைய ஆடியன்ஸ்ல இருந்து எப்படின்னா நீங்க இங்க இருந்து போட்டோம்னா இங்க இருந்து போடலாம். இப்படி போடும்போது ஆடியன்ஸ்க்கு ஃபேஸ் தெரியும். இப்படி போட்டுட்டு இங்க இருந்தா மீனை காட்டுறீங்க ஆடியன்ஸ்க்கு. சரியா? நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த டீடைல்ஸ் காட்டணும். நீங்க ரெண்டும் இந்த சைடு இருக்கணும். இப்போ இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சஃபுல் பண்ணி அந்த ஓரத்துல போய் நின்றணும். சரியா? சஃபுல் பண்ணுங்க. எந்திரிங்க. அப்படியே சுத்திக்கோங்க. அப்படியே கை விட்டு சுத்துங்க. சுத்திட்டே போங்க. சுத்திக்கிட்டே அந்த சைடு போய் நின்றுங்க ஓரத்துல. இப்போ போட் வருது. போட் போடுங்க. முதல் போட மாதிரி. ரெடி? 1 ஃபாஸ்ட். பின்னாடி போய்க்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டில் போய்க்கோங்க. வேவ்ஸில் பின்னாடி வைங்க. ஒரே லைனில் உட்கார். லைனில் போங்க. வேவ்ஸ் எப்பவுமே நிற்கக்கூடாது. வேவ்ஸ் நில்லுங்க. ஓகே. இப்போது வெளியே போங்க. வெளியே வாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு? மீனை வந்து ஆல்ரெடி அதாவது மீனவர்கள் வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஒருத்தவங்க மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, ஒருத்தவங்க வலை பின்னிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க மீனை கொண்டு போய் கணனில் போய் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போது இவங்க வலை பின்னி முடிச்சிட்டாங்க. அவர் மீனவர் வர்றாரு. அப்படி வர்றாங்க. இவங்க வலை பின்னி இருக்கிற வலையை வந்து எடுத்துட்டு தோளில் போடுறாங்க. போட்டுட்டு எங்கே போகிறாங்க? போட்டுக்கு போகிறாங்க. போட்டில் போய் போட்டுட்டு போட்டை தள்ளி போகிறாங்க. ஏறி உட்காந்ததும் இவங்க என்ன பண்ணுறாங்க? துடுப்பு வச்சு போட்லேயே கடலுக்குள்ளே போகிறாங்க. பண்ணி காட்டுங்க. வெயிட்டு நல்லா ஜர்க்கு இப்படி இங்கேருந்து தூக்கும் போது இந்த வெயிட் இப்படி தெரியணும். வலைய அப்படி தூக்கி ஜர்க்கு தூக்கி போய் போடுங்க. எப்படி நடக்கணும்? அப்படி இருக்கும். உள்ள தள்ளு இப்படி தள்ளணும். ஃபஸ்ட்டு போட்டு தரையில் தானே நிற்கும். அந்த போட்டை தள்ளி இப்படி கொண்டு போகும்போது தள்ளிட்டு உள்ளே தவிக்கிறணும். அதுக்கப்புறம் தான் துடு போடுவாங்க. ஹரி மியூசிக். லைட்டாக மூவ்மெண்ட்டு. போட்டுக்கு தனிக்குள்ள பெருசு லைட்டு மூவ்மெண்ட்டு. ஏறி வரு. துடு போடுங்க. இந்த பக்கம் எப்படி போடுறது? இந்த சைடு காலாங்கிட்டு வை. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டாங்க. கடலுக்கு போனதும் போட்டு வேற மாதிரி மாறுது. எப்படி மாறுதுன்னா ரெண்டு பேரும் பார்த்துருந்துங்க. இப்போ பெரிய போட்டு பார்க்கலாமா அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிய போட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமா? வெரி குட். இப்போ இப்படி வச்சுக்கோ. இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். சரிங்களா? நீ இந்த சைடு சென்ட்ரல் நில்லு. நீ இந்த சைடு நில்லு. குனிஞ்சுக்கோ. இந்த சைடு குனிஞ்சுக்கோ. இந்த சைடு திரும்பி இப்படி பிடிச்சிக்கோ. இப்படி நார்மலாக ரெண்டு பேரும் ஒட்டிக்கோ. குனிஞ்சிக்கோ. நல்லா டைட் அம்னத்தில். ரெண்டு பேரும் ஒட்டிக்கோ. ஆப்ஷன் ட்ரை பண்ணி சொல்லுங்க. உள்ள போ. மேலே ஏறி
பண்ணாரு? கடலுக்குள்ள போயிட்டாரு. இப்போ கடல்ல இருந்து கப்பல்ல உட்காந்துருக்காரு, போட்ல உட்காந்துருக்காரு. போட்டுக்குள்ள இருந்து வலை எடுக்கிறாரு, உதறாரு. ஒரு சுத்து சுத்துறாரு, 2 சுத்து சுத்துறாரு, 3 சுத்து சுத்துறாரு. வலையை கடலுக்குள்ள தூக்கி எறிகிறாரு. தூக்கி எறியணும், இப்படி போடக்கூடாது, அப்பதான் மீன் வரும், இல்லைன்னா வராது. போட்டாரு, வலையை பார்க்குறாரு. ஓகே, மீன் போட்டாச்சு அப்படின்னு. அப்புறம் என்னன்னா என்ன பார்ப்பாங்க அப்பெல்லாம் டயத்துக்கு? சூரியனை தானே பார்ப்பாங்க. டயத்தை பார்க்குறாரு, டயம் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாரு? வலையை இழுக்கிறாரு. 1 சப்போர்ட் பண்ணுங்க, கவுண்ட் கொடுங்க. 1 2 3 4. அதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் என்னன்னா மீன் ரொம்ப மாட்டிருச்சு. அப்போ எப்படி இருக்கும்? ஸ்லோவா 6 7 வந்துருச்சு மீன். இப்போ என்ன பண்ணுறாரு? மீனை அள்ளி தூக்குறாரு. வெயிட்டு தாங்க முடியல, அப்படியே தூக்கி வைக்கிறாரு, உள்ளே வைக்கிறாரு, வச்சிட்டாரு. சரியா? இப்போ என்ன பண்ணிடுது? சுனாமி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரியும், சுனாமி வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ சுனாமியோட கான்செப்டில் தான் பண்ணியிருக்கோம். அதாவது நவரசங்கள் ஒரு நாடகத்தில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது. நகைச்சுவையிலேருந்து, சோகத்திலேருந்து, வெறுப்புலேருந்து, அருவறுப்புலேருந்து எல்லாமே வரணுன்றது. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து மீனவர்களோட வாழ்க்கை முறையை தான் எடுத்திருக்கோம். அந்த பீச் ஓரத்தில் என்ன மாதிரிலாம் இருக்கும், மீனவர்கள் எப்படிலாம் போய் அவதிப்பட்டாங்க அப்படின்றத தான். இப்போ பீச்சில் வந்து மீன்லாம் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் லிசன், ஹலோ, இப்போ என்ன செய்கிறாங்க? பீச்சில் சுனாமி வந்துருச்சு, அப்படியே உள்ளே விழுந்துடுறாங்க. சுனாமி அப்படியே முன்னத்துலவா தவி வருது சுனாமி. இங்கே சுனாமியா தான் வரணும், மான்குட்டி மாதிரி வரக்கூடாது. சரியா? சரி, ஓகே. சரி, அடுத்து நெக்ஸ்ட் சீன் என்னது? இப்போ மீனவர்களை காமிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் என்ன காமிச்சோம்? பொதுமக்களோட அன்றாட வாழ்முறையில் பீச்சில் என்ன நடக்குதுன்னு. இப்போ குழந்தைங்க அப்படிங்கிற சைடுங்க, குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. சரியா? இப்போ இந்த 2 சீன் முதல்ல பார்த்துடலாமா? பார்க்கலாமா? கேட்கல? வெரி குட். வேவ்ஸ் தள்ளி நில்லுங்க. முதல்ல போட்டு. இப்போ ஒரு நாடகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஜுக்கு வணக்கம் சொல்லணும்ல. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இத்தனை பேர், ஒரு 4 பேர், நீங்க அங்க நில்லுங்க. நீங்க எல்லாரும் வாங்க, இங்கிட்டு வாங்க. உட்காருங்க. நீங்க அப்படி வாங்க, இந்த சைடு நீங்களா உட்காருங்க. எல்லாரும் இந்த சைடு வாங்க. வேவ்ஸ் எல்லாம் இங்கிட்டு வாங்க. நீங்க உட்காருங்க, இந்த சைடு வாங்க. முதல்ல இந்த மியூசிக் கேக்குதா? கை நேரம் இல்லைங்க, நார்மல் இல்லைங்க, தலையை கீழே போட்டு. இப்போ இந்த மியூசிக் கேட்குது இல்லையா? இந்த மியூசிக் லிசன். இந்த மியூசிக்கு நம்ம ஸ்டேஜுக்கு ஆடியன்ஸ்க்கு வணக்கம் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, நம்ம வாக் பண்ணி போடுறோம். இந்த வாக் பண்ணி போடு, அங்கே கூட நடந்துக்கலாம். அப்படியே எல்லாரும் இங்கே பாருங்க, இந்த சைடு பாத்துங்க, அப்படி நின்னுங்க. ஸ்டாப். எல்லாரும் தெரியுற மாதிரி ஃபேஸ் கட்டா மாடி வாக் ஃபுல் வாக். இங்க வா, உள்ள ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டில். பின்னாடி மறைக்காத, கார்டு வா. இல்ல இங்க பரிசன். எக்ஸ்பிரஷன் ஏ, உங்களோட லாங்குவேஜ் AEIOU தான். சரியா? சவுண்ட் இல்லாம ஸ்டாப் பண்ணு. இப்போ இந்த ஸ்டில்ல நான் சொல்ற மாதிரி நிக்கிறீங்களா? ஹைட் கம்மியா இருக்கவங்களா முன்னத்துல வந்துருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, வந்துட்டு மொட்டி போட்டுக்கோங்க. மொட்டி போட்டுக்கோங்க. இந்த 3வது ஸ்டில் வணக்கம் சொல்றேன்ல, அந்த இடத்துல மொட்டி போட்டுக்கணும். நீ மொட்டி போட்டு நீங்க பின்னாடி போயிருங்க. ஓகே, இங்க வா. நீ வா. ஓகே. மத்தெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நில்லுங்க. எல்லா ஃபேஸ் தெரியுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி நில்லுங்க. ஸ்ப்ரெட் ஆகி சைடில் வாங்க. ஓகே,
இப்போ வணக்கம் சொல்லுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டில். அவ்வளவுதான் மூவ்மெண்ட். ஸ்டில்னா என்னன்னா ஸ்டில்னா போட்டோ ஃப்ரேம் லைட் அப்படின்றணும். எக்ஸ்பிரஷனோட நில்லுங்க. ஏ ஆ ஓ எக்ஸ்பிரஷன் பத்தல. பண்ணு. வெரி குட். சூப்பர். ஐப்ரோலாம் சூப்பரா வருது. அங்க பாருங்க. கால் ரெண்டு அழிச்சுக்கோங்க. சவுண்ட் வரக்கூடாது. இப்படி தான் நிற்கணும். மூணாவது வணக்கம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வணக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகிருப்பீங்க. ஹைட்டெல்லாம் முன்னத்தில் வந்துடணும். ஹைட் கம்மியாக இருக்கணும், முன்னத்தில் வந்துடணும். முதர்ந்து போடலாமா? வணக்கம் சொல்லிடலாமா ஸ்டேஜுக்கு? ரெடி பொசிஷன். ஸ்டாப். பொசிஷன். அந்த பக்கம் போகிறவங்க அங்கே போங்க, இந்த சைடு இந்த போகிற இந்த பக்கம் வாங்க. இங்கிட்டு வரவங்க இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு போகிறவங்க அங்கிட்டு போங்க. ரெடி ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா? பொசிஷன். கை கீழே பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு பாவனை நாடகத்தோட நிகழ்வும் பயிற்சியும் பயிற்சி கொடுத்தாச்சு. நீங்கள் இப்போ நிகழ்த்த போகிறீங்க. ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறாங்க. 2 சீன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்னென்ன சீனு? பீச்சில் விளாட்றது, அதுக்கப்புறம் மீனவர்களோட சீன். சரியா? இப்போ வணக்கத்தோட ஆரம்பிக்க போகிறோம். வரிசையை நில்லுங்க. எல்லாரும் சிங்கிள் லைன் நில்லுங்க. ரெடி? ஆரம்பிச்சிடலாமா? ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டில். வாக். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டில். இப்போ இந்த சீன் முடிஞ்சிச்சா? நீங்கள் மற்றவங்களா வெளியே போயிருங்க. எல்லாரும் வெளியே வந்துருங்க. கீழே இருக்கிற போட்டு மட்டும் வாங்க. கீழே மட்டும் இருக்க போட்டு வாங்க. கீழே இருக்கிற போட்டு ஒரு போட்டு டக்கு போட்டு கீழே இருக்கிற போட்டு விடுங்க. நீங்கள் அந்த சைடு போயிருங்க. இங்கே வாங்க. இங்கே வா. அந்த சைடு வா. வேவ்ஸ் வாங்க. வேவ்ஸ் எல்லாம் கால் 2 தூக்கிட்டு இப்படி நில்லுங்க. இங்கே வாங்க. நீங்கள் 2 பேர் வாங்க. பயந்த மாதிரி வாயை பொத்திட்டு நிற்கணும். வாங்க இப்படி இல்லைங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே வா. நீ இதுன்னு அப்படி நிற்கணும். அங்கிட்டு அடுப்பு. வெரி குட். இப்படி தான் வச்சுக்கிறோம்னா சூப்பராக இருக்கடா. வாங்க. நீங்கள் அப்படி இருங்க. இந்த சைடு வா. நீங்கள் 2 பேரும் பயந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சீன், அதாவது நீங்கள் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் ஒரு போஸ்டர்னு ஒன்று இருக்கும்ல. போஸ்டர் பார்த்துருக்கீங்களா? படத்தில் போஸ்டர்லாம் ஒட்டுவாங்கல்ல, ஸ்டில்லுன்னு பேர், அதுக்கு பேர். அப்போது நம்ம கதையை அந்த படத்தை பார்த்த உடனே என்ன செய்வோம்? கீழே பேர் போட்டிருக்கோம். அதில் நடிக்கிறவங்க வந்திருப்பாங்களா? இப்போ இந்த கதையோட போஸ்டர் தான் இப்போ பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டில். பண்ணக்கூடாது. ஸ்டில் போட்டோ மாதிரி இருக்கணும். ரெடி 1 2 சஃபிள். மத்தெல்லாம் வெளியே வந்துருங்க. வேவ்ஸ் மட்டும் அடிக்க ஆரம்பிக்கட்டும். மத்தெல்லாம் வெளியே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் சீன் யார் வரா? ஃபர்ஸ்ட் சீன் வேவ்ஸ். ஸ்லோவா வேவ்ஸ் வரட்டும். வேவ்ஸ் வரட்டும். யார் வரா? கரெக்டாக ஞாபகம் வச்சு வாங்க பார்ப்போம்.
செகண்ட் சீன் அடுத்து. செகண்ட் சீனில் யார் யார் எங்கே உட்காருவாங்க? வலை பின்னுறது, போட்டு வராது, வலை பின்னுறது, மீன் கொண்டு போகிறது. இங்கே இருக்கிறவங்க யார்? மீன் தொட்டி. மீன் தொட்டி யார்? டக்குன்னு போடுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸ்டார்ட். ஸ்லோவா வாங்க. மியூசிக் ஏற்ற மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜை கொண்டு வாங்க. ஸ்லோவா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி. மற்றவங்க யாரும் பேசாதீங்க. பெரிய போட்டு. ஓகே, சூப்பர். இன்னைக்கு வந்து மைம் வந்து எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க. அந்த இவங்களை அடுத்து ஃபேஸ் மாஸ்க் போட்டு விட்டுலாங்க. இப்போ வந்து ஒரு நிகழ்வை எல்லாரும் உட்காந்துக்கோங்க. தேங்க்ஸ். எல்லாரும் உட்காந்துக்கோங்க. எல்லாரும் உட்காந்துக்கோங்க. சூப்பர் 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 சூப்பர். எல்லாரும் உட்காருங்க. வசதியாக உட்காருங்க. அப்படியே ஓடுங்க ஓடுங்க. எல்லாரும் ஐயா ஐயா அந்த மேக்கப் ஐட்டம்ல எடுத்துவாங்க. ஐயா மேக்கப் ஐட்டம் எடுத்துவாங்க. ஆமாம். இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் யார் யாருக்கு போடணுமோ மாஸ்டர் போட்டு விடுவாங்க. அந்த சைடு மாஸ்க் போடுறவங்களாம் வாங்க. பேரண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த சைடில் நடுத்துல ஸ்பேஸ் ரெண்டாக பிரிச்சுக்குவோம். அப்படியே எல்லாரும் எந்திரிங்க. 1 அப்படியே எந்திரிங்க. ஆமாம், அந்த பக்கம் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு டீம் வாங்க. அப்படியே அந்த சைடு போயிருங்க. எந்திரி எல்லாரும் எந்திரிங்க. 2 டீம் அந்த சைடு போங்க, இந்த சைடு வாங்க. ஹலோ, 2 டீமாக பிரிஞ்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்கவங்க அப்படியே அந்த சைடு உட்காருங்க. ஓரத்தில் உட்காருங்க. அந்த சைடில் இருக்கவங்க அந்த சைடு உட்காருங்க. இந்த சைடு உட்காருங்க. ஹலோ, உட்காருங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மைம் பார்த்தீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாருமே மைம் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து நவரசம் வந்து எழுதி வச்சுருக்கோம் ஒரு சில டேர்ம்ஸில். அதை நீங்கள் யார் வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்க முன்னாடி நடிச்சு காட்ட போகிறீங்க. வில்லிங்காக இருக்கிறவங்க வரலாம். பேரண்ட்ஸ் எல்லாரும் வர போகிறாங்க. பேரண்ட்ஸும் வருவாங்க, நீங்களும் வருவீங்க. சேர்த்து நடிச்சு காட்டணும். பேரண்ட்ஸ் சிங்கிளாக வரலாம், இல்லைனா உங்கள் டீம் யாராவது இருந்தால் கூட நீங்கள் கூப்பிட்டு வரலாம் கூட.
வில்லிங்காக இருக்கிறவங்க வரலாம். பேரண்ட்ஸ்க்கெலாம் கை தட்டிருங்கடா. வில்லிங்காக இருக்கிறவங்க வரலாம். வாங்க வாங்க, போட்டு விட்டு சும்மா போட்டு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வாசுகி. வாசுகி சிம்மக்கல் மதுரை. வாசுகி சிம்மக்கல் மதுரை. செல்வி மதுரை. இதில் இருக்கிற ஒன்று எடுங்க, 2 பேரில் யாராவது ஒன்று எடுங்க. அதை நீங்கள் வந்து 2 பேர் பேசி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நடிச்சு காட்டுங்க. அதில் என்ன வந்திருக்கு? அருவருப்பு வந்திருக்கு. இப்போ உங்கள் 2 பேரும் சேர்ந்து அருவருப்பு அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நடிச்சு காட்டுவாங்க, ரீல்ஸ் மாதிரி. கை கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். டைம் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க மேம். ஹலோ, ஹாய். அமைதியாக இருந்தால் தான் அவங்க பண்ணுறது தெரியும். அமைதியாக இருப்பீங்களா? ஹலோ ஹலோ, அமைதியாக இருக்கணும். ஹலோ, அமைதியாக இருங்க, அப்போ தான் அவங்க பண்ணுறது தெரியும். ரெடி, போயிடலாமா? ரெடி, ஸ்டார்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்களுக்கு வந்தது அருவருப்பு. சூப்பராக பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் யார் வர்றீங்க மேம்? வாங்க மேம். டேய் கொஞ்சம் அமைதியாக, அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் யாராவது கூப்பிடுனா கூப்பிட்டுக்கலாம் மேம். ரொம்ப அழுத்தி பேச வேணாம், கில்டச்ச மைல்டா. ஹலோ, நீங்கள் யாருனாலும் கூப்பிட்டுக்கலாம் மேம். இல்லை நீங்கள் டயலாக் கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயலாக் கூட பேசுங்க. ஆமாம். உட்காரு உட்காரு, எல்லாரும் உட்காருங்க. மற்றவங்கள உட்காருங்க, அங்கே உட்காருங்க. பண்ணிடலாம் மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். சூப்பர். சரி, இவங்க பண்ணி காமிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்றவங்க பார்த்தவங்க சொல்லலாமா? ரவுத்திரம் ஒன்று, வேற நீங்கள் சொல்கிறீங்களா என்ன பண்ணாங்கன்னு? சண்டை, ரவுத்திரம், வால் சண்டை. வேற அது எதில் வரும்? ரவுத்திரம் இதெல்லாம் எல்லாம் வீரத்தில் வருமா? கோவத்தில் வரும். மேம் உங்கள் இதை காட்டுங்க பேப்பரை. வெற்றி. வேற
சரி விடுங்க விடுங்க விடுங்க. சூப்பராக பண்ணாங்க. கிளாப் பண்ணிருங்க. சார் வாங்க, யாருனாலும் வரலாம். வாங்க சார், யாருனாலும் வரலாம் சார். வாங்க சார், வாங்க, யாரோ ஒரு இடத்துக்கு வாங்க. வாங்க வாங்க மேம், வாங்க. எடுங்க மேம். புதையல் கிடைப்பது போல் நடித்து காட்டுங்கள். உங்களுக்கு புதையலே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நடிச்சு காட்டுங்க. யாராவது கூப்பிடுனா கூப்பிட்டுக்கோங்க சப்போர்ட்டுக்கு. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. ஹலோ, நீங்க பண்றீங்களா இல்லையா? ஹலோன்னு கை தூக்குங்க எல்லாரும். ஹலோ, அமைதியா இருப்பீங்களா? ஏன்னா நீங்க பண்ணும்போது பேரண்ட்ஸ் அமைதியா இருந்தாங்கல்ல, இப்போ பேரண்ட்ஸ் பண்ணும்போது நீங்க அமைதியா இருக்கணும்ல. ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர் 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 சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. எக்ஸ்பிரஷனோட நடிச்சு காமிச்சாங்க. அடுத்து வேற யார் வர்றது மேம்? வேற யார் வர்றது மேம்? சார், யாருனாலும் வரலாம், 2 பேர். வேற யார் வர்றாங்க? வா 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 மேம், வர்றீங்களா? நடிச்சு காட்டுறதுக்கு வாங்க. வாங்க, அடுத்து வாங்க. எடுங்க, அடுத்து ஏதாவது ஒன்று. எனி ஒன். வெரி குட். ஓப்பன் பண்ணுங்க. என்ன வந்திருக்கு? சரி, அது மாற்று. வேற எடுங்க, வேற எடுங்க. இரு இரு இரு. ஆமாம், அது வந்துச்சு. வேற 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 வேற. இருங்க இருங்க, உட்காருங்க. மற்றவங்கள உட்காருங்க. வீர உணர்வு. இப்போ நடிச்சு காட்ட போறாங்க. உட்காருங்க. நீங்க இருங்க, அடுத்து அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க. பாப்பா இங்க ரெடி, 1 வெளியே சொல்லு. அமைதியா இருக்க சொல்றா. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? லிசன். ஹலோ, அமைதியா இருங்க. டேய் டேய், ரெடி, வீர உணர். வீரம், வீரத்தை பத்தி நடிச்சு காட்ட போறாங்க. வெற்றி வீரம். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? உள்ள உள்ள போக கூடாது, ஓரத்துல வாங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சிரிக்க கூடாது, சரியா? இப்போ உங்க மம்மியை நடந்து காட்டுவாங்க பாரு. மேம், நீங்க நடந்து வாங்க. காவலாளி வெளியே நிற்கிறீங்க, அவங்க நடந்து காட்டுறாங்க. அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் நம்மளுக்கு நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்களை நம்ம கன்வே பண்ணுறதுக்கு எல்லாமே. ரெடி மேம், ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். வரலாம் மேம். ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணிருங்க. வேற யார் வரா? வா 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 வா, சும்மா வா. வாங்க வாங்க வாங்க. ஈஸியாலாம் எடுக்க முடியாது, இருக்கிறது தான் வரும். ஈஸியாக எடுக்கிறதுனா சந்தோஷம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. சந்தோஷம் நடிச்சு காட்ட போறாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஏதாவது ஒரு தீமோட நடிச்சு காட்டுங்க. அடுத்து நெக்ஸ்ட் நீங்க தான் மேம்.
ரெடி? சந்தோஷத்தை எப்படி நடிச்சு காட்ட போறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வந்து அவங்க பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சந்தோஷமா ஹாப்பியா வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்கன்றதை நடிச்சு காட்ட போறாங்க. ரெடி? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த பக்கம் தான் எல்லாமே ஆடியன்ஸை பார்த்தா இருக்கணும். மெயினாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது வந்து ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி உங்கள் எக்ஸ்ப்ரெஷன், உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் பாடி எல்லாமே ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ரெடி? கோ ஹெட். இல்லை யாரும் சந்தோஷமே ஆகலையே பார்த்துட்டு. முதர்ந்து வாப்பா சந்தோஷம். இப்போ மேம் மேம் நீங்கள் யாராவது லேடிஸ் யாராவது 2 பேரும் அடிச்சு காட்டுங்க மேம். டெலிவரி ஆனால் ஒரு பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டிலாம் ஒரு குழந்தைய வாங்கும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி காட்டுவாங்க. வாங்க சும்மா வாங்க மேம், வாங்க மேம் நடிச்சு காட்டுங்க. வாங்க வாங்க வாங்க. உங்கள்கிட்ட கையில் வந்து ஒரு நர்ஸு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நர்ஸு யாராவது ஒருத்தவங்க வாங்க. நர்ஸு வராங்க உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்க சார். யாராவது 2 பேர் போங்க, சும்மா கூட போங்க. நர்ஸு ஒருத்தவங்க போங்க, நீங்கள் போங்க மேம். நர்ஸு ஒரு ஆள், ரிலேட்டிவ் 2 பேர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிலேட்டிவ் 2 பேர், நர்ஸு 2 பேர் போங்க. ரெண்டு பேர் ரிலேட்டிவ். இப்போ டாக்டர் ஒரு ஆள், ஒரு நாள் நர்ஸு. அப்போ வந்து டோர் மாதிரி இப்படி நின்றுக்கணும். ஒரு 2 பேர் டோர் மாதிரி நிற்கிறாங்க. நீ வாங்கிச்சுவாங்க, நீ வா. 2 பேர் டோர் மாதிரி இப்படி இல்லைங்க. இப்படி 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 வாங்க, இப்படி வாங்க. ஒரு ஆள் அப்படி வாங்க. டோர் மற்ற ஆள் அப்படி போயிருங்க. இப்போ வந்து டோருக்கு அதாவது வாசலுக்கு முன்னாடி 2 பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது என்ன ஆக போதோன்னு ஒரு பரபரப்பாக இருக்காங்க. அப்போ என்ன செய்வாங்க, குட்டி போட போனேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பரபரப்பாக நடக்கணும். இப்போ இவங்க வந்து மேல், அவங்க ஃபீமேலாகவும் இருக்கலாம், இல்லை 2 பேர் ரிலேட்டிவாக இருக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி காட்டணும்னா மைமில் பண்ணுறதா இருந்தா, இதே டயலாக்ல பேசுகிறதா இருந்தால் பேசினா ஐயோ கடவுளே என்னமோ அப்படின்ற மாதிரி. சரியா? நீங்கள் வந்து உள்ள டாக்டர் ஒருத்தவங்க நீங்கள் டெலிவரி உங்கள் இதெல்லாம் நீங்கள் வேணால் அப்படி எடுத்துக்கோங்க. உட்காருங்க உட்காருங்க. ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? உட்காருங்க உட்காருங்க. ரெடி? நீங்கள் 2 பேர் பேரண்ட்ஸு உங்கள் கையில் தான் குழந்தைய கொடுக்க போகிறாங்க. அவங்க வந்து கொடுப்பாங்க. நீங்கள் உங்களோட பரபரப்பை நீங்கள் காட்ட போகிறீங்க. ரெடி? ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 கோ. ஹலோ ஹலோ மேம், குழந்தைய பிடிக்க சரிங்க வாங்க வாங்க. பண்ணுங்க பண்ணுங்க. ஆடியன்ஸு சூப்பர். 2 பேர் 2 குழந்தை, 2 குழந்தையா மேம்? 2 ட்வின்ஸு, சூப்பரு. டெலிவரியில் வந்து நம்ம சந்தோஷம் பார்க்கலாம், இல்லை எல்லா விதமான உணர்வும் பார்க்கலாம். இப்போ ஒரு மியூசிக்கில் வந்து எந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். நீங்கள் பேபி எப்படி பிடிச்சிருந்தீங்க, ஒரு குழந்தைய எப்படி வாங்குவாங்க, நீங்கள் அந்த ரியாலிட்டியாக வரும்போது தெரியும். நடிச்சு காட்டும் போது வராது உங்களுக்கு. நார்மலாக எப்படி பிடிப்போம், இப்படி பிடிப்போம். அப்போ வந்து அந்த குழந்தைய எப்படி வாங்குவாங்க, குழந்தைய எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற போது கொண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஏன்னா இந்த நாடகத்தில் நடிச்சு காட்டும் போது டீட்டெயில்டு வைக்கணும். எப்படி குழந்தைய வாங்குறீங்க, எங்கேருந்து வாங்குறீங்க, யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க. அது ஆண் குழந்தைனா ஒரு சந்தோஷமா இருக்கும், பெண் குழந்தைனா ஒரு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த வெயிட் எப்படி இருக்கும், அந்த வெயிட் முதல் கொண்டு காட்டணும். இந்த மாதிரி 2 பேர் மட்டும் வரேன் நாங்கள், ஒரு 2 பேர் மட்டும் உட்கார் 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 வாங்க மேம். 2 பேர் மட்டும் மியூசிக் பேக்ரவுண்ட். இப்போ இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எடுக்கிறாங்க எடுத்துட்டு நீங்கள் வாட்சதும் நீங்கள் நடிச்சு காட்டுறீங்க. இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை. அப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த மியூசிக் தான் ஒரு மனுஷனை வந்து எமோஷனலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கும். மியூசிக் தான் ஒரு மனுஷனை எமோஷனலில் கொண்டு போய் வைக்கும். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இது வீர உணவு அதை எடுத்துட்டாங்க மேம். ஆச்சரியம் இருங்க, நானே எடுத்துறேன்.
இப்போ வந்து அச்சம் பயத்தை பண்ண போகிறாங்க. இப்போ மியூசிக் இல்லாமல் வரைக்கும் பண்ணாங்க. இப்போ மியூசிக்கோட அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, அதோட ஒத்திசைவு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். உட்காருங்க. பயம். சூப்பர் சூப்பர். இப்போ இந்த ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கிட்ட வரும். அது ரியாலிட்டியாக, அதாவது ஒரு நடிகன்றவன் அந்த சுச்சுவேஷனை மனசுக்குள்ள உள்வாங்கி ரியாலிட்டியாக காட்டுறது தான் நடிப்பு. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன வருதோ, அதாவது ஒருத்தர் கத்தி எடுத்து குத்த வரானா அந்த டயத்தில் நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுறோமோ அதான் நடிப்புன்னுவாங்க. தேங்க்யூ. நமது அழைப்பை ஏற்று இன்று குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பித்து வழங்கிய திரு உமேஷ் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர் அவர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டின் மூலம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு மூலம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார்.